ஃபேக் ஐடியில இருக்கிறது யாருன்னு கிடைக்குது. கிடைச்சதுக்கு அப்புறம் அது அந்த பர்சன் தானான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த காலத்துல கல்லூரி மாணவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிட்டோம், நம்மளை யாராலையும் பிடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. கல்லூரி மாணவர்கள் இந்த மாதிரி ஃபேக் ஐடி பண்ணி பாலியல் விஷயங்கள்லாம் பண்ணும்போது பண்ணக்கூடாதுன்னு இங்க இருந்து கேட்டுக்கிறோம். பண்றவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி தருவோமோ அப்படிங்கிறதையும் நாங்க இங்க உறுதியளிக்கிறோம். ஸோ பெண்களுக்காக இன்னைக்கு ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த ஆன்லைன்ல இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், என்ன ஒரு சோசியல் மீடியாவா இருந்தாலும் அதுல வந்து ஃபேக் ஐடிஸா வராங்க தெரியுமா? டிபிலாம் இல்லாம அவங்க பெண்களுக்கு எதிராக ஏதாவது ஆன்லைன்லயோ தவறா மெசேஜ் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஆபாச மெசேஜஸா இருக்கட்டும், போட்டோஸா இருக்கட்டும், இல்ல கிரைம் சம்பந்தப்பட்டது, இல்ல ஏதாவது உங்களை மிரட்டுறது, பிளாக்மெயில் பண்றது, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பெண்களாகிய நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் செய்யலாம். என்ன அப்படின்னா 1930 இந்த நம்பருக்கு கால் பண்ணியும் புகார் தெரிவிக்கலாம். இல்ல அப்படின்னா எம்சிஆர்பி அப்படின்னு சொல்றாங்க, இந்த வெப்சைட் மூலியமாவும் நீங்கள் டைரக்டா தெரிவிக்கலாம். இல்ல எங்களுக்கு வந்து இந்த குடும்பத்து இதெல்லாம் செட் ஆகாது, ஆனா இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் மாதிரி ஒன்று வருது, கால் வருது, இல்ல பிரச்சனை வருது, ஆன்லைன் வருது அப்படின்னாலும் நீங்க இந்த வெப்சைட் மூலியமா தெரிவிக்கலாம். என்சிஆர்பி அப்படின்னு நீங்க ஆன்லைன்ல டைப் பண்ணி கூட பண்ணலாம். இல்ல நேரடியா போய் டைரக்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் சொல்றது மாதிரியும் சொல்லலாம். உங்களுக்கு தனி பெண் காவலர் ஒருத்தவங்க அசிஸ்ட் ஆவாங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, அருண்னு ஒருத்தர் திண்டுக்கல்ல, இவர் என்ன செஞ்சிருக்காரு, ஒரு கல்லூரி படிக்கிற ஒரு 21 வயது தான் இவருக்கு. இவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு மெசேஜா அனுப்பியிருக்கிறாரு. ஆபாசமா நிறைய இமேஜஸோ இந்த மாதிரி அனுப்பவும் இவங்க கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணதுனால அவங்க ஒரு உரிய நடவடிக்கையை வந்து எடுத்திருக்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு ஃபேக் ஐடிஸ் வச்சுக்கிற எல்லாரையும் இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா? அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா எது நல்ல ஐடி, எப்படி இந்த ஐடி வருது அப்படிங்கலாம் ஃபுல்லாலாம் அவங்கள வந்து பிளாக் பண்ண மாட்டாங்க. இங்க எப்படி இஷ்யூ ஆகுது அப்படின்னா, ஃபேக் ஐடி வச்சு நீங்க இன்னொரு பொண்ணுகிட்டயோ இல்ல யாருகிட்டயோ நீங்க பிளாக்மெயில் பண்றீங்க, ஏதோ ஒரு தவறு செய்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல கம்ப்ளைண்ட் செய்தால் உங்களுக்கு மேல மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கப்படும், சிறையில் அடைக்கப்படும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக் ஐடியில இருந்து யாரு ஒரிஜினல் பர்சனுங்கிறத டெசிஃபர் பண்றதுக்காக நம்மளுடைய டெக்னிக்கல் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஃபோக்கஸ்டா பண்றோம். அது மூலியமா நம்மளுக்கு ஃபேக் ஐடியில இருக்கிறது யாருன்னு கிடைக்குது. கிடைச்சதுக்கு அப்புறம் அது அந்த பர்சன் தானான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம ஃபர்தர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி சரி பண்றோம். கிடைச்சதுல வி கெட் அன் இண்டிவிஜுவல் அக்யூஸ்ட் கிடைக்கிறாரு. அவர் கிடைச்சதுக்கு அப்புறம் அவரை ஃபாலோ பண்ணி நம்ம இங்க இருந்து வெளி பக்கத்துல திண்டுக்கல் போய் நம்ம டீம் அங்கேயே வந்து இருக்காங்க ஃபார் கப்புள் ஆஃப் டேஸ் டு என்ஷூர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள அரெஸ்ட் செக்யூர் பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் ஒரு கல்லூரி மாணவர், ஜஸ்ட் 21 இயர்ஸ். ஏன் இந்த கேஸ் முக்கியமா நம்மளுக்கு எடுத்துக்காட்டா ஆகுதுன்னா, இந்த காலத்துல கல்லூரி மாணவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிட்டோம், நம்மளை யாராலையும் பிடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. காவல் நிலையம் புதுச்சேரியில சைபர் கிரைம் மூலியமா நாங்க வந்து ஃபுல்லா கண்காணிச்சுட்டு வரோம். முக்கியமான விஷயம் என்னன்னா, we are not letting them go easily. எங்களால முடிஞ்ச எல்லா எஃபர்ட்ஸையும் போட்டு நம்ம இந்த அரெஸ்ட்டை செக்யூர் பண்ணியிருக்கோம். இது மூலியமா என்ன சொல்ல வரோம்னா, கல்லூரி மாணவர்கள் இந்த மாதிரி ஃபேக் ஐடி பண்ணி பாலியல் விஷயங்கள்லாம் பண்ணும்போது பண்ணக்கூடாதுன்னு இங்க இருந்து கேட்டுக்கிறோம். பண்றவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி தருவோமோ அப்படிங்கிறதையும் நாங்க இங்க உறுதியளிக்கிறோம். ஸோ ஃபேக் ஐடிஸ் வச்சு நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை நிப்பாட்டிடுங்க. ஸோ ஃபேக் ஐடி வச்சு ஏதாவது செஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு இந்த இது கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், அப்படி ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ பெண்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால இந்த வீடியோ பண்ணணும். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ ஆல்.